கோயில் காவலாளிகள் கொலை குற்றவாளிகள் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ராஜபாளையம் அருகே தேவதானத்தில் கோயிலில் பணியில் இருந்த இரவு நேர காவலாளிகள் இருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற நாகராஜை துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், இந்த குற்றவாளியை பிடிக்க முற்படும் முயற்சியில என்ன நடந்துச்சு? இன்னைக்கு சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க, விவரங்கள் என்ன? அபினவ் நேற்று நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கில் டிஜி அபினவ் குமார் தலைமையில் உத்தரவின் பேரில் எஸ்பி கண்ணன் உத்தரவின் பேரிலும் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தாங்க. குறிப்பா இதுல உள்ளூரை சேர்ந்த, அதாவது கோவில் கிளர்க்கு நாகராஜ், காளிராஜ் மற்றும் இன்னொரு 3 பேரை சந்தேகத்தின் பேர்ல பிடிச்சு விசாரித்து இருந்தாங்க. 6 தனிப்படை விஷயங்களும் அப்படி வந்துட்டு இருக்கும்போது, இந்த நாகராஜ் என்பவரை நேற்று போலீசார் சுற்றி வளைக்கும் போது அவர் எஸ்ஐ கோட்டிய முத்துவை தாக்கி விட்டு தப்ப முயற்சி பண்ணும்போது ரமேஷ் கண்ணன் இன்ஸ்பெக்டர் அவர் சுட்டு பிடிச்சிருக்காங்க. இப்ப மொத்தம் 2 குற்றவாளிகள்ல நாகராஜை மட்டும் சுட்டு பிடிச்சிருக்காங்க. இன்னொரு குற்றவாளிகளை தேடிட்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம காவல்துறை தரப்பில் நமக்கு தகவல் அளிக்கப்பட்டிருக்குது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.